என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் உலக மக்களெல்லாம் பார்க்கக்கூடிய இந்த யோகாசன நிகழ்ச்சி மக்களை தொற்றிருக்கிறது. தமிழ் அறிந்தவர்களும் அல்லாமல் பிற மொழி மனிதர்களும் இதை பார்த்து பழகி பயனடைந்திருக்கிறார்கள். பயிற்சி தானே. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பெரிய பிரச்சனைகளையும் நீக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை இன்றைக்கு பார்ப்பீர்களானால், நமது அரங்கிற்கு பின்னாடத்திலிருந்து ஜெயசக்தி பள்ளியிலிருந்து 4 மாணவர்கள், பானு பிரசாத், பரத்குமார், பெரிய யோகிகள் செய்யக்கூடிய யோக நித்திரை ஆசனத்தை செய்யப் போகிறான். பாலாஜி தமிழ்வேல் சக்கராசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் சக்கராசனத்தையும் யோக நித்திரையும் செய்யுங்கள், பார்க்கலாம். மெதுவாக செய்யணும், ஆத்திர அவசரப்படக்கூடாது. அந்த காலத்தில் முனிவர்களுக்கெல்லாம் ஈச்சர் கிடையாது, படுத்து தூங்குறதுக்கு. யோக நித்திரை, இப்படி தான் அவங்க படுத்து தூங்குவாங்களாம் முனிவர்களே. யோக நித்திரை என்று சொல்லப்படுகிறது. இது லேசான ஆசனம் கிடையாது. உடம்பில் உள்ள 72,000 நாடி நரம்புகளையும் சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். இதில் படுத்து தூங்குனது தான். அவ்வளவு நேரம் தூங்கலாம். அவ்வளவு அற்புதமான ஆசனம். எல்லா கவலைகளையும் மறந்துடும். தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சில பேர். வசதி உள்ளவர்களும் தூக்கம் வர மாட்டேங்க, வசதி அற்றவர்களுக்கும் தூக்கம் வர மாட்டேங்க, தொழிலாளர்களுக்கும் தூக்கம் வர. ஏன்னா மக்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக. மெதுவாக இறக்குங்க, பாருங்கள். சக்கராசனம் எவ்வளோ நேரம் நிற்காங்க பாருங்கள். மாணவர்கள் இந்த யோக நித்திரையாவது சக்கராசனமாவது பண்ணாலே போதும். உடம்பு ரீஜனவேட் ஆயிரும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும், உடல் சுறுசுறுப்பானா அவங்க வேலைகளெல்லாம் வெகு வேகமாக கவனிப்பதற்கு ரொம்ப முக்கியத்துவமான ஆசனங்கள் இந்த ஆசனங்கள். அப்படியே திரும்ப இங்கே பார்க்க திரும்ப பண்ணு. கொஞ்சம் தள்ளி வா, பக்கத்தில் போகாத, போடு. கை பலம் வரும், கால் பலம் வரும், முதுகெலும்பு பலம் வரும். முதுகெலும்பு விளைக்கப்படுகிறது. தலை தொங்க போட்டுக்கின்ற காரணத்தினால் தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கின்றது. மார்பகம் விரியப்படுகிறது. யோக நித்திரையிலையும் பாருங்கள், காலை தூக்கி தோளில் போடுவது என்பது ரொம்ப கடினம். பந்துக்கிண்ண முட்டு, தோல் பந்துக்கிண்ண முட்டு, கழுத்து, முதுகெலும்பு அத்தனையும் சரியாக செயல்பட வைக்கக்கூடிய யோக நித்திரை ஆசனங்களின் அரசனது யோக நித்திரை என்பது. எல்லாராலும் தொடர்ந்து பயிற்சி செய்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஆகினால்தான் இவங்க பல போட்டிகளில் கலந்து கொண்டு மாணவர்கள் வெற்றி கோப்பையை தட்டி சென்றிருக்கிறார்கள். மெதுவாக இறக்குங்கள். அப்படியே படு. நல்ல மூச்சு வாங்கி மூச்சுடு. இன்னொரு தடவை பண்ணு. யோக நித்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு கொண்டு பார்க்கணும். சக்கராசனமும் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்.
மெதுவாக இறக்கு. நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். மூச்சு வாங்க, படுத்துக்கோ, படுத்து மூச்சு வாங்க. அங்கே பார்க்க திரும்புங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, யோக நித்திரை என்பது அபூர்வமாக தான் செய்ய முடியும். இந்த ஆசனத்தை செய்தாலே போட்டிகளில் இவங்களை டிக்ளேர் பண்ணிடுவாங்க யோகா சாம்பியனுக்கு. அந்த அளவுக்கு அற்புதமானது, எல்லாராலும் செய்ய முடியாது. விடாமுயற்சியுடன் பண்ணணும். அதே மாதிரி சக்கராசனமும் முதுகு வளையாது. முதுகை பின்னால் வளைக்கிறது என்பது கஷ்டம். அதனால் இந்த 2 ஆசனமே பண்ணிக்கிட்டு பிள்ளைகளை அப்படியே போயிட்டே இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில் அவங்க மற்றவங்க செய்ய முடியாத காரியங்களெல்லாம் இவங்க செய்யலை. ஆகவே இது போன்ற அற்புதமான ஆசனங்களை பள்ளி பருவம் முதல் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை முறையில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.